திருமுடிவாக்கத்தில் மஸ்துல் மஜித் ஜும்ஆ பள்ளிவாசல் என 7 பள்ளிவாசலுக்கு அனைத்து இஸ்லாமிய மக்கள் சார்பில் அடக்ஸ்தலம் வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை வலியுறுத்தி பள்ளிவாசல் செயலாளர் முகமது முத்தலிபு செய்தியாளரிடம் பேட்டியளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த திருமுடிவாக்கத்தில் மஸ்துல் மஜித் ஜும்ஆ மசூதி கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது. இந்த மசூதியில் வெளி மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் திருமுடிவாக்கம், மேத்தா நகர், மணிகண்டன் நகர், சிட்கோ உள்ளிட்ட பகுதிகளில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர். இந்த நிலையில் தற்போதுள்ள இஸ்லாமியர்களுக்கான அடக்கஸ்தலம் இடவசதி இல்லாத காரணத்தால் 7 மசூதிக்கும் சேர்ந்தவாறு அடக்கஸ்தலம் வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கையை முன்வைத்தார். மஸ்துல் மஜித் ஜும்ஆ பள்ளிவாசல் செயலாளர் முகமது முத்தலிபு. பின்னர் செய்தியாளரிடம் பள்ளிவாசல் செயலாளர் முகமது முத்தலிபு பேசுகையில், இந்த பகுதியில் அடக்ஸ்தலம் இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறோம் எனவும், இங்கு உள்ள சர்வே எண் 306 160 சென்ட் இடத்தில் 60 சென்ட் இடம் வழங்க வேண்டும் எனவும், இது குறித்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு அளித்துள்ளதாகவும், திமுக கூட்டணியில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பேசினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு சிறப்பான அறிவிப்பு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கும் மகளிர் தொகையை இன்றைக்கே அறிவிப்பு கொடுத்த உடனேயே அந்த அறிவித்த உடனே அந்த மகளிருக்கு அந்த பணம் போய் சேர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு 2000 ரூபா அந்த விடுமுறை, கோடைகால விடுமுறைக்காகவும் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாயாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்களது இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய சார்பாகவும் அனைத்து சமுதாய மக்களுடைய சார்பாகவும் அவங்களுக்கு முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், கூட்டணி தோழமை கட்சி தலைவர் அனைவர்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் 2026 அமோக வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அமர்ந்து இஸ்லாமிய மக்கள் குறைகள் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய மக்கள் குறைகளையும் தீர்த்து வைப்பார்கள் என நம்பிக்கையோடு 2026 மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு முன்கூட்டியே அந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாங்கள் நிற்கக்கூடிய இடம் குண்டத்தூர் திருமுடிவாக்கம் மெயின் ரோட்டில் இருக்கோம். மெயின் ரோட்டில் சர்மா நகர், அந்த சர்மா நகரில் மஸ்ஜிதுல் மஜித் என்ற ஜும்மா பள்ளிவாசல் சுமார் 2014 திறப்பு விழா நடைபெற்று 14 வருஷம் 13 ஆண்டுகள் நிறைவடைந்து ஜமாத்து 5 வேளை ஜமாத்து, ஜும்மா ஜமாத்து தொழுகை அனைத்தும் நடைபெற்று வருகிறது. வருடாந்தரம் நோம்பாளிகளுக்கு நோன்பு கஞ்சி மற்றும் வருகிற பொதுமக்கள் அனைவருக்கும் நோன்பு கஞ்சி விநியோகம் செய்து நாங்கள் அண்ணன் தம்பியாக அனைத்து சமுதாய மக்களோடு ஒற்றுமையாக நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2017 நான் இந்த பள்ளிவாசலுக்கு இந்த பள்ளிவாசல் மட்டும் இல்லை, பக்கத்தில் திருநீர்மலை, திருமுடிவாக்கம், சிட்கோ, குண்டத்தூர்னால் சர்மா நகர், மேத்தா நகர், சம்பந்த நகர், இந்த சர்வண்டிகளில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஒரு மயானம் இல்லை. நான் 2021 இந்த ஆட்சி மாற்றங்கள்லாம் மாறி எங்களுக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு இந்த ஆட்சி, இந்த தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நல்ல ஆட்சியை தந்து கொண்டு இருக்காங்க. எங்களுக்கும் நல்ல இந்த இஸ்லாமிய மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை உடனடியாக நிறைவேற்றி தந்துட்டு இருக்காங்க. அதே போல் எங்களுக்கும் தருவாள் என்று நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கோம். 2021 நான் ஒரு மனு முதலமைச்சர்கிட்ட கொடுத்தேன். அது முதலமைச்சர் கவனத்திற்கு போச்சா என்னன்னு தெரியல. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக மனுக்களை அரசு அதிகாரிகளிடமும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எல்லாத்துலேயும் கொடுத்தாச்சு. கொடுத்து வராங்க, பேசுகிறாங்க. எங்களை வச்சு உட்கார்ந்து இந்த இடம் உங்களுக்கு நாங்கள் ஒதுக்குறோம் வைக்கணும்னு இதுவரை பேசலை. எங்கள் சமுதாயத்துக்கு மட்டும் ஏன் இவங்க இடம் கொடுக்க கொஞ்சம் தயங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. குண்டத்தூரை பொறுத்த அளவுக்கு மொத்தம் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவதை விட
எங்களுடைய சகோதரர்கள் இந்துக்கள் சகோதரர்களுக்கு 6 மயானம் இருக்குது அவங்களுக்கு குண்டத்தூரில். கிறிஸ்தவர்களுக்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மயானம் இருக்குது. ஆனால் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு மயானம் கூட இந்த சர்வண்டிகளை கிடையாது. கிட்டத்தட்ட எங்கள் பள்ளிவாசல் சர்மந்த நகர், மேத்தா நகர், இந்த சரௌண்டிங்கை நாங்கள் எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 1500 குடும்பங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குண்டத்தூர் வந்து மெயின் பஜாரில் வந்து ஒரு 150 ஆண்டுகளாக ஒரு பள்ளிவாசலில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. குண்டத்தூர் சுன்னத் ஜமாத். அந்த பள்ளிவாசலில் வந்து ஒரு 5 சென்ட் இடம் அவங்க சொந்த இடம் இருக்குது. அந்த சொந்த இடத்துல மாறி மாறி, அதாவது இடம் பத்தாமல் தோண்டின இடத்துல தோண்டி தோண்டி புதைச்சிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்க பள்ளிவாசலுக்கும் அந்த சர்வண்டிங்கில் அவங்களுக்கும் இடம் வந்து வழங்கணும். எங்களுக்கு வந்து சர்வே நம்பர் 306, அதாவது வழுதலைமேடு சுடுகாடு ரோட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு நம்பர் வந்து அந்த சர்வே நம்பர் எடுத்தோம். சர்வே நம்பர் எடுத்து வந்து பார்த்து நாங்கள் வந்து கோரிக்கை வந்து அரசு அதிகாரிகளிடம், மாவட்ட ஆட்சியர்களிடம் எல்லாரிடம் வச்சோம். இதுவரை எங்களுக்கு வந்து அந்த அரசு அதிகாரிகள் வந்து சரியான வந்து ஒரு அதாவது என்ன சொல்ல, அதாவது சரியான வழிமுறையில் எங்களுக்கு வந்து காமிக்கலை. அதுபோக வந்து நாங்களும் வந்து தொடர்ந்து அழைச்சிட்டு இருக்கோம். எங்களை வந்து அழைக்கக்கூடிய நோக்கத்திலே வந்து அவங்க செயல்பட்டுருக்காங்க. நாங்கள் முதலமைச்சரை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல. அது வந்து எப்படி போய் முதலமைச்சரை சந்திக்கணும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் முதலமைச்சரை குறை சொல்வதற்காண்டி நாங்கள் இதை சொல்லலை. 2021 இந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி வரணும்னு, அதுவும் ரமணான் மாதத்தில் தான் வந்து இந்த ஆட்சியே வந்து எலெக்ஷனு அறிவிப்பு கொடுத்தாங்க. நாங்கள் 30 நாளும் அது என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஆனால் 30 நாளும் நாங்கள் நோன்பு வச்சு இந்த ஆட்சி வந்து நல்லாட்சி அமையணும், ஆட்சி மாற்றங்கள் எங்களுக்கு தேவைன்னு இந்த வழிபாடுதலில் 30 நாளும் நாங்கள் நோம்பில் இந்த விரதம் இருந்து நாங்கள் வந்து தொழுகையில் அதை கேட்டோம். அல்லாஹ் எங்களுக்கு அந்த கிருபையை கொண்டு ஆட்சி மாற்றத்தை கொடுத்தாங்க. இஸ்லாமிய மக்களுக்கு நல்லதை செஞ்சிட்ருக்காங்க தமிழக முதலமைச்சர் அவங்க. எங்கள் பள்ளிவாசலுக்கும் இந்த எங்கள் சர்வண்டிகளுக்கும் சர்வே நம்பர் 306 நாங்கள் ஒதுக்கி கேட்டோம். அதில் வந்து 2022 மாவட்ட ஆட்சியர், துணை மாவட்ட ஆட்சியர் சிறுபான்மை பிரிவிலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்துட்டு இந்த இடம் வந்து இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வந்து இதில் ஒரு 50 சென்ட் இடம் கொடுக்கலாம், இந்த இடம் வந்து நல்ல ஒதுக்குப்புறமாக இருக்குது, யாருக்கு எந்த இடையூறும் இல்லை அப்படின்னு அவங்க வந்து ஒரு கன்ஃபார்மாக வந்து சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு போனதுலேருந்து அந்த இடத்த வந்து மீண்டும் வந்து எங்களுக்கு வந்து இடத்த கொடுக்கக்கூடாதுன்னு அந்த இடத்த முழுமையாக வந்து ஆக்கிரமிப்பு, அதாவது திருமுடிவாக்கம் பஞ்சாயத்து ஆக்கிரமிப்பு பண்ணி ஃபுல்லாக வந்து தகர சீட்டை வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. அது வந்து ஏற்கனவே அது வந்து வழுதலைமேடு சுடுகாடு ரோடு தான். அதில் வந்து இந்துக்கள் சகோதரர்களுக்கு சுடுகாடு இருக்குது, கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு அது பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் வந்து அதிலேருந்து ஒரு 300 மீட்ரு, குறைஞ்சது ஒரு 200 மீட்டராவது இருக்கும், அதை தாண்டி தான் நாங்கள் கேட்கோம். யாருக்கு எந்த இடையூறோ அதில் அந்த இடத்தாண்ட கொடுத்தனமும் கிடையாது. ஒரு 4-5 இரும்பு குடோன்னு தான் இருக்குது, வேறு எதுவுமே வந்து கொடுத்தனம் இல்லாத ஏரியா. எங்களுக்கு அந்த இடத்தையே வந்து தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எங்களுக்கு வந்து அந்த இடத்தையே வந்து எங்களுக்கு வந்து அது ஆமாம் அந்த 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 இடத்தையே வந்து எங்களுக்கு அங்கீகரித்து இந்த பள்ளிவாசல் இந்த இஸ்லாமிய மக்கள் சிரமத்தை போக்கும் வகையில் அவங்க வந்து அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி அவங்க முதலமைச்சர் கவனத்துக்கு இது போய் அவங்கேருந்து வந்தால் தான் அது தருவாங்க. அதுக்கு இடையில் வந்து அவங்க தரமாட்டாங்க. அவங்க தரக்கூடாதுன்னு என்ற நோக்கத்திலே வந்து அங்கே எல்லாருமே வந்து செயல்பட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் கொடுத்தோம். அதுபோக வந்து நம்ம வந்து தமிழக முதலமைச்சருக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கணும். என்ன கோரிக்கைன்னா, நாங்கள் வந்து தலைமை செயலகத்துக்கு போகிறோம். தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த தனிப்பிரிவு வந்து எப்படின்னா வந்து ஏகப்பட்ட செக்கிங்கு ஐடி கார்டு எல்லாம் கொடுத்தா நாங்கள் உள்ளே போகிறோம். ஆனால் உள்ளே போகும்போது உள்ளே போயிட்டு அந்த வந்து கொடுத்தோம்னா அந்த மனுவை வாங்கிடுதாங்க. ஆனால் வந்து அதுக்கு உண்டான அட்டாச்மெண்ட்டு தர்றது கிடையாது யாருக்குமே, எங்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து மக்களுக்கும். அதை வந்து முதலமைச்சர் என்ன பண்ணணும், தனிப்பட்ட முறையில் வந்து அந்த மனுக்களை பூராமை பெற்று அந்த ஓய்வு பெற்ற அரசு ஆசிரியர்களை வைத்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவங்க கவனத்துக்கு எடுத்து சென்று அவர் கையொப்பம் விட்டு அந்த மனுக்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் போனால் தான் அந்த மனுக்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும், அந்த மனுக்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். நாங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்கோம். அங்கே வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவில் கேட்கேன், இந்த மனுக்கள்லாம் எப்படிமா முதலமைச்சர் கவனத்துக்கு போமா அப்படின்னு கேட்க, இல்லைங்க அவங்களுக்கு போகாது, அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தான் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் செயல்படாதனால தான் நாங்களும் இங்கே கொண்டு கொடுக்கோம். அதனால வந்து எப்படிமா அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க, மெசேஜ் வரும், இந்த மெசேஜ் வருது போகுது, அதோடு முடிச்சுக்கிட்டு தாங்க. இதுவரை எங்களை வந்து கூப்பிட்டு உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல தீர்வு வந்து காங்கலை. ஆனால் வந்து தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ண நாங்கள் தயாராக இல்லை.
ஏன்னா அவர் நல்ல ஆட்சியை கொடுத்துட்ருக்காரு, நல்ல சிறப்பான ஆட்சியை போய்கிட்டு இருக்கு. எங்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய இறப்புக்கும் அவங்க வந்து ஒரு பொறுப்பேற்று எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்ட சர்வே நம்பர் அந்த 306 வந்து 1 ஏக்கர் 60 சென்ட் இடம் இருக்குது. அதாவது 160 சென்ட் இடம் இருக்குது. அதில் 100 சென்ட் இடமாவது அவங்க குப்பைத்தட்டை வச்சுக்கிட்டோம். எங்களுக்கு வந்து அதை பற்றி அவசியம் இல்லை. ஒரு 60 சென்ட் இடத்த இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி எங்களுக்கு அந்த இடத்த பெற்று தந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் வந்து சிரமம் இல்லாமல் கொஞ்சம் வந்து